नमो भगवते वासुदेवाय धन्वन्तराय अमृतकलशहस्ताय सर्वरोगनिवारणाय श्रीमहाविष्णवे नमः। நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே பூட்டு போட்டு மூச்சு காற்று அடைத்தவர் யாரும் இல்லை ஆழ தோண்டி அறிவினில் போட்டு நம்பிக்கை தோற்றதில்லை நோய் வந்து தீண்டினால் மருந்தை தாயன நினைப்பார் சோதனை போதினால் இறைவன் பாதங்கள் நம்புவார் தாண்டவ கோனே தாண்டவ கோனே தன்னை அறிந்தால் வெற்றிகள் தானே நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே நீ உன் மீது நம்பிக்கை வையடா தாண்டவ கோனே மூன்றாவது கை இது நம்பிக்கைதானே அதை ஊன்றி வாழ்ந்து விட்டால் வெற்றிகள் தானே உள்ளத்தின் உயிர்மொழி நம்பிக்கைதானே அதை ஊருக்கு சொல்லடா தாண்டவ கோனே தாண்டவ கோனே ஹலோ சார். என்ன ரொம்ப பிஸியா? ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேன்றீங்க. சிஎல்சி ஆஃபீஸ் போயிருந்தேன், முதலாளி சீட்ல இல்ல, அப்புறம் வாங்கன்றாங்க. வீட்டுக்கு வந்தது ஒன்றும் தப்பு இல்லையே. ஐம் சாரி சார். ஆகாஷ் தம்பி, நான் திடீர்னு வந்ததுனால மலைச்சு போயிட்டீங்க. மற்றபடி என் மேல உங்களுக்கு இருக்கிற மரியாதை மதிப்பு கொஞ்சம் கூட குறையல. கரெக்டா தம்பி? நான் பல பேரை பார்த்துருக்கேன். காரியம் ஆகிற வரைக்கும் காலை பிடிப்பாங்க. அவங்க வேலை முடிஞ்சு போச்சுன்னா திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சில பேரு உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நக்கலா பேசுவாங்க. நான் அப்படிப்பட்டவன் இல்ல. சிஎல்சி ஆரம்பிக்கிறதுக்காக நீங்க எனக்கு செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். அதான் தம்பி வேணும். இப்படியும் சில பேரு நன்றி மறக்காம இருக்கணும். அப்பதான் தம்பி நாட்டுல மழை பெய்யும். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நான் செஞ்ச உதவிக்கு பிரதிபலனா கைமாறா நீங்க ஒரு உதவி செய்யணும். முந்தா நாள் மார்க் ஹாஸ்பிட்டல் வந்தப்ப நானும் ஷகிலாவும் பேசிட்டு இருந்ததை நீங்க கேட்டுட்டீங்களா? அதை நீங்க மறந்துடணும். மறக்காதா? சாதாரண விஷயமா நீங்க செஞ்சது? போய் சர்டிபிகேட் ஷகிலாக்கு எடுத்து கொடுத்து போலி டாக்டரா உலா விட்டுருக்கீங்க. இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சர்டிபிகேட் எடுத்து கொடுத்துருக்கீங்களோ? ஆகாஷ், உன் பார்வையில நான் செஞ்சது தப்பு. ஆனா என் பார்வையில இது அடுத்தவங்களுக்கு செய்யற உதவி. உதவி இல்ல, சமூக விரோத செயல். கரெக்ட். சில பேரோட பார்வையில நான் சமூக விரோதி தான். என்ன செய்ய போற? என்னையும் ஷகிலாவையும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறியா? உண்மை தெரிஞ்சோ சொல்லாம இருந்தா அதுக்கப்புறம் என் மனசாட்சி என்ன தூங்க விடாது. நீ போலீஸுக்கு போனா அப்புறம் நான் என் பவரை காட்ட வேண்டி வரும். உனக்கே தெரியும், சென்னையிலிருந்து டெல்லி வரைக்கும் என் பவர் செல்வாக்கு என்னன்னு. அப்புறம் வரட்டுமா தம்பி? என்னங்க, நம்ம குழந்தை நமக்கு கிடைச்சிரும்ல? ஏன் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற குழந்தை கூட நம்ம குழந்தையாவே இருக்கலாமே. ஐயோ, அது நம்ம குழந்தை இல்லங்க. பார்க்கலாம். டாக்டர் அம்மா நல்லவங்களா தான் தெரியுறாங்க. மற்ற டாக்டரா இருந்தா
2 மாசம் கழிச்சு நம்ம வந்ததுக்கு நம்ம சொல்ற எதையுமே காதுல போட்டுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க பொறுமையா எல்லாத்தையும் கேட்டாங்க. நிச்சயமா நியாயம் கிடைக்கும். நல்லதே நடக்கும் மகா, நீ எதுக்கும் கவலைப்படாத. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றீங்களா? பரவாயில்ல டாக்டர். குழந்தை பிறந்து 2 மாசம் ஆயிடுச்சு இல்லையா, அதனால இது சம்பந்தமா நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் புரட்டி பார்க்க வேண்டியதாயிடுச்சு. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அட்மிட் ஆன தேதி, அட்மிட் ஆன ரூம், இதையெல்லாம் வச்சு சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாரையும் விசாரிச்சாச்சு. இது பாருங்க மகா, நீங்க 5ஆம் நம்பர் வார்டுல அட்மிட் ஆயிருக்கீங்க. பக்கத்துல 6ஆம் நம்பர் வார்டு. 2 பேருக்கும் ஒரே நாள் டெலிவரி ஆயிருக்கு. 2 பேருக்குமே ஆண் குழந்தை தான். உங்க குழந்தையோட டோக்கன் நம்பர் 9, பக்கத்து குழந்தைக்கு 6. ஆக மொத்தம் நான் எல்லாத்தையும் டீட்டெயில்டா விசாரிச்சிட்டேன். எங்கேயும் தப்பு நடக்கல, குழந்தையும் மாறல. உங்களுக்கு எதுலயும் சந்தேகம்னா சம்பந்தப்பட்டவங்களை வேணா வர சொல்றேன், நீங்களே விசாரிச்சுக்கங்க. டாக்டர் தான் சொல்லிட்டாங்கல்ல, கிளம்பு போலாம். இத்தனை நாள் இது ஏன் குழந்தை இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்த. இனிமேலாவது இதுதான் நம்ம குழந்தை நினைச்சு சந்தோஷமா இருக்க பாரு. இல்ல இல்ல இல்ல, அது என் குழந்தை இல்ல. என்னம்மா டாக்டர் அவ்வளவு சொல்றாங்க, அப்போ நீ பிடிவாதம் பிடிச்சா எப்படி? டாக்டர் என்ன வேணா சொல்லுவாங்க, குழந்தை மாறிடுச்சுன்னு ஒத்துப்பாங்களா? அப்படி ஒத்துக்கிட்டா அவங்க ஹாஸ்பிடல் பேர் கெட்டு போயிடாதா? அதான் விசாரிச்சுன்னு போய் சொல்றாங்க. மகா, குழந்தை மாறிடுச்சுன்னு நீ சொல்றதுதான் பொய்மா? நான் எதுக்கு டாக்டர் போய் சொல்லணும்? பெத்த குழந்தை வேணான்னு உதறிட்டு அடுத்த குழந்தை எந்த தாயாவது எடுத்து கொஞ்சுவாளா? டாக்டர், என் மனசுக்கு நல்லா தெரியும் அது என் குழந்தை இல்ல. என் கண்ணுல காட்டு குழந்தை வேற, குளிப்பாட்டி கொண்டு வந்து கொடுத்த குழந்தை வேற. தயவு செஞ்சு என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க டாக்டர், ப்ளீஸ். எங்க என் குழந்தை கொடுக்க சொல்லுங்க, குழந்தைய கொடுக்க சொல்லுங்க. ப்ளீஸ் டாக்டர், ஒரு தாயோட உணர்வை புரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும். அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். நீ ஏண்டி அழற? இவங்களே நம்மளை தேடி வந்து குழந்தைய ஒப்படைப்பாங்க பாரு. எழுந்துடி. சார் வணக்கம். வாங்க. இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். வெளில போயிருக்கார், என்ன விஷயம்? ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கொடுத்துட்டு போங்க. இல்லை சார், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அவர்கிட்ட தான் தரணும். அப்போ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. வாடா. என்ன கேஸ்? ஹோட்டல்ல குடிச்சிட்டு கலடா பண்ணிட்டு இருந்தான் சார். குடிச்சமா வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம வர போற பொம்பளையெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து யூடிசிங் பண்ணிட்டு இருக்கான் சார். ஏய், உனக்கு மனசுல என்ன அண்ணியன் ரமோன்னு நினைப்பா? கண்ணாடி வேற, பிரேஸ்லெட் வேற, ஜீன்ஸ் வேற. போ, இவனை புடிச்சு போய் உள்ள தள்ளுமா. 6 மாசம் இவன் உள்ள இருந்தாதான் புத்தி வரும். வாடா போடா. சட்டையில இருந்து கையெடுமா. ஏய், நான் யார் தெரியுமா? நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது இந்த ஸ்டேஷனே விலைக்கு வாங்கிடுவாரு. இந்த ஸ்டேஷனை விக்கிற மாதிரி இல்ல.
சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னவா? கம்ப்ளைண்ட் கொடுக்கணுமா? இதெல்லாம் நீங்க வாங்கி வைக்க மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் இன்ஸ்பெக்டரே வரணும் எப்படி? உங்களை பார்த்து உங்ககிட்ட தான் கொடுக்கணும் வெயிட் பண்றாரு சார். சரி வர சொல்லுங்க. சார் உங்களை வர சொன்னா. சார் ஐ எம் பிரின்ஸ். உட்காருங்க. என்ன பார்த்து ஏதோ கம்ப்ளைண்ட் தரணும்னு சொன்னீங்களா? என்ன கம்ப்ளைண்ட்? மார்க் ஹாஸ்பிட்டல் எம்டி ஷக்கிலா மேலே சார். என்ன ஏதாவது தப்பா ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்களா? இல்லை அவங்க கொடுத்த மருந்து மாத்திரை சாப்பிட்டு யாராவது சீரியஸ் ஆயிட்டாங்களா? இல்லை ஆளே அவுட்டா? என்ன சார் உங்கள் கம்ப்ளைண்ட்டு? ஷக்கிலா நிஜமான டாக்டர் இல்லை சார், போலி டாக்டர். போலி டாக்டர்? ஹாஸ்பிட்டல் எம்டின்னு சொன்னீங்க. எம்டி தான் சார், ஆனால் டாக்டர்னு சொல்லி என்னையும் ஊரையும் இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்க டாக்டருக்கே படிக்கல, அவங்க படித்தது பிஎஸ்சி பாட்டனி. பணம் கொடுத்து போலியா டாக்டர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இத்தனை நாளாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதோ பாருங்க சார், இது அதுக்கான ஆதாரங்கள். ஆமா, நீங்க யாரு? அந்த அம்மாவால் பாதிக்கப்பட்டவரா? ரொம்ப நிறைய பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். இப்போ ஷக்கிலா மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்ல சார், அந்த ஷக்கிலாவோட ஹஸ்பண்ட் பிரின்ஸ் நான் தான். தேங்க் காட், பிரின்ஸ் நீங்க தான் இருக்கியா? போலீஸ் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு, என்னோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கு. போலீஸ் இங்க எப்ப வேணாலும் வரலாம், என்ன எப்ப வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். ஐயோ, போலீஸோட சேர்ந்து மீடியா பீப்புளும் வருவாங்களே, போட்டோஸ் எடுப்பாங்க, டிவில காட்டுவாங்க. மை காட், நாளைக்கு பேப்பர்ல நியூஸ் வரும், அப்புறம் கோர்ட்டு கேஸ் ஜெயிலு விசாரணை. ஐயோ, நினைச்சாலே பயமா இருக்கு. பிரின்ஸ் பிரின்ஸ் ப்ளீஸ் பிரின்ஸ், நீ தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். ஷக்கீலா முதல்ல உட்காரு, ரிலாக்ஸ், போய் உட்காரு. கம் ஆன், ரிலாக்ஸ். ஆமா, போலீஸ் உன்னை வாட்ச் பண்ணது ஃபாலோ பண்ணதுன்னு எதை வச்சு சொல்ற நீ? நான் காலையில எந்திரிச்சதும் பார்த்தேன், வீட்டுக்கு வெளியில 2 போலீஸ் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க, மஃப்டில இருந்தாங்க. நான் கவனிக்கிறேன்னு தெரிஞ்சதும் கிளம்பி போயிட்டாங்க. அவங்க பக்கத்து தெருவில் போலீஸ் குவார்ட்டர்ஸ்ல குடியிருக்கிறவங்க, ரெகுலரா வாக்கிங் போறவங்க. வருஷ கணக்கா நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கேன். நான் காலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இறங்குறப்ப அந்த இளநீ கடைக்காரன் அப்புறம் அந்த அயன் கடைக்காரன் என்ன முறைச்சு பார்த்தாங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், இவங்கெல்லாம் சிஐடி போலீஸ் தான். ஏய், சிக்னல்ல கையேந்திர பிச்சைக்காரனை விட்டுட்டியே, அவ அநேகமா சிபிஐயா இருக்கலாம். சீரியஸ்னஸ் தெரியாம கிண்டல் பண்ணாத பிரின்ஸ். பேஷண்ட் ஒருத்தன் வந்து என்ன டெஸ்ட் பண்ணி ஆகணும், எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும்னு என்ன ஹாஸ்பிட்டல்ல படுத்து எடுத்துட்டான். அநேகமா அவன் போலீஸ் இன்ஃபார்மரா தான் இருக்கணும். நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறப்ப போலி டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்கன்னு ஆதாரபூர்வமா அதை நிரூபிக்க போலீஸ் அனுப்பின ஆளா தான் இருப்பான். ஷக்கீலா, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயும்பாங்க. அது உன் விஷயத்துல சரியாதான் இருக்கு. இத்தனை வருஷத்துல உனக்கு ஏன் இந்த மாதிரி சந்தேகம்லாம் வரல, பயம் வரல? இப்ப வந்திருக்குது. ஏன்னா உன்னை பத்தின ரகசியம் இப்ப வெட்ட வெளிச்சமாயிருக்கு. நீ சொல்றதும் உண்மைதான் பிரின்ஸ். இத்தனை நாளா டாக்டர்னு சொல்லி நான் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்தேன். இப்ப அந்த ரகசியம் உனக்கும் ஆகாஷ்க்கும் தெரிஞ்சிருச்சு. நீ என் ஹஸ்பண்ட். மான மரியாதைக்கு பயந்து நீ வேணா என்ன காட்டி கொடுக்காம இருக்கலாம். ஆனா ஆகாஷ், அவன் எங்கேயாவது வளர்னாலோ இல்ல போலீஸ்ல காட்டி கொடுத்தாலோ என் கதி. அத நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. அந்த பயம்தான் எனக்கு 2 நாளா தூக்கம் இல்லாம ஆக்கிடுச்சு. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆகாஷுக்கு ஃபோன் பண்ணி பேசட்டான்? என் பொண்டாட்டியே போலீஸ் கிட்ட போட்டு கொடுத்துறாதான் நம்ம காலில் விழுந்து கெஞ்சிட்டான்? இல்ல வேண்டாம். ஆகாஷ ஆர்ஆர் பார்த்து பாரு. அப்புறம் எதுக்கு வீண் பயம் சந்தேகம்? போலி டாக்டரா இருந்து ஊரை ஏமாத்தின, அந்த பாவத்துக்கு பரிகாரம் ஜெயில் தண்டனைனா
அதை யார் தடுக்க முடியும்? உப்ப தின்னவன் தண்ணி குடிக்க தயாரா இருக்கணும். சார், சார் என்ன சார் இதெல்லாம்? என் விரோதிங்க எனக்கு எதிராக ஹாஸ்பிட்டல் நடத்துறவங்க என் மேல 1000 கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்காக என்னை இப்படி அரெஸ்ட் பண்றது? மேடம், வந்த கம்ப்ளைண்ட் உண்மைதான், ஆதாரம் இருக்கு. நாங்க எவிடன்ஸோட தான் உங்களை கைது பண்றோம். நீங்க எது பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசுங்க. வாங்க. என்ன டாக்டர் பலமான யோசனை? மகாலட்சுமி கேஸ பத்தி தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். கேஸா அது? சரியான லூசு. நம்ம அவ்ளோ சொல்லியும் திரும்ப திரும்ப என்கிட்ட இருக்கிற குழந்தை என் குழந்தை இல்ல, அது யார் பெத்த குழந்தையோ, என் குழந்தை மாறி போச்சுன்னு உளறிக்கிட்டே போறாங்க. அவங்கள லூசுன்னு சொல்லாம வேற என்ன சொல்றது? நீ அப்படி சொல்ற, ஆனா அவ திருப்பி திருப்பி ஸ்ட்ராங்கா சொல்றத பாக்கும்போது திடீர்னு ஒரு சந்தேகம் ஏற்படுது. ஒருவேளை அவ சொல்றது கூட உண்மையா இருக்குமோ? நிஜமாவே அவ குழந்தை மாறி இருக்குமோ? டாக்டர், நீங்களே இப்படி சொல்லலாமா? நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் தப்பு பண்ண மாட்டாங்க. குழந்தை மாறி போக சான்ஸே இல்ல. அத நான் ஒத்துக்கிறேன். ஆனா சில சமயத்துல ஹியூமன் எரர் ஏற்பட வாய்ப்பு இருக்கே, அத நாம ஒதுக்க முடியாது. அந்த மகாலட்சுமி 2 மாசமா தன் குழந்தைய சீண்டல, தொடல, கொஞ்சல, பால் கொடுக்கல. அப்போ அவ உள்ளுணர்வு கரெக்டா இருக்குமோன்னு இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. ஓகே டாக்டர், உங்க வாதப்படி ஒருவேளை குழந்தை மாறி இருந்தா அந்த குழந்தை டாக்டர் ரதி கிட்ட தான் போயிருக்கணும். ஆனா அவங்க இதுவரைக்கும் ஒரு சந்தேகத்தோடவோ ஒரு கம்ப்ளைண்டோடவோ இங்க வரலையே. மகாலட்சுமி மாதிரி டாக்டர் ரதியும் ஒரு தாய் தானே. ரதியோட உணர்வு மட்டும் தப்பு செஞ்சிருமா? குழந்தை மாறி இருந்தா நம்ம கையில இருக்கிறது நம்ம குழந்தை இல்லைன்னு அவங்களுக்கு தோணிருக்காதா? என்னோட ஒப்பீனியனுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் உன்னோட பாயிண்ட்டும் கரெக்டா தான் இருக்கு. ஆனா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. மகாவுக்கு குழந்தைய குளிப்பாட்டி கொண்டுட்டு வரும்போதே டவுட் ஆரம்பிச்சிடுச்சு. ஆனா ரதி பாரதிக்கு 2 மாசமா எந்த சந்தேகமும் வரல. அதனால தன்கிட்ட இருக்கிறது தன் குழந்தைன்னு அவங்க நம்பி இருக்கலாம் இல்லையா? மேடம், நம்ம இவ்ளோ பேசுறதுக்கு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமா குழந்தையோட உண்மையான பேரண்ட்ஸ நம்ம சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அதுலயும் ஒரு ஆபத்து இருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட்ல உண்மையாவே குழந்தை மாறி இருக்குன்னு தெரிய வந்தா நம்ம ஹாஸ்பிட்டலோட இமேஜே ஸ்பாயில் ஆயிடும். மகாவும் குமாரும் நம்ம கிட்ட சண்டை போட்டுட்டு போயிருக்காங்க. நேரா மீடியாவுக்கு போயிட்டா அப்போ நம்ம இமேஜ் ஸ்பாயில் ஆகாதா? நீங்க சொல்றது கரெக்ட் மேடம். நம்ம காதும் வச்ச மாதிரி இந்த விஷயத்தை டீல் பண்ணும். நீங்க டாக்டர் நாராயண போய் பாருங்க. அவர்கிட்ட இந்த பிரச்சனையை சொல்லுங்க. அவர் நிச்சயம் ஒத்துழைப்பாரு. இதுக்கு நரேன் ஒத்துழைப்பாரா? நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டீங்கன்னா அவர் நிச்சயம் ஒத்துழைப்பாரு. ஓகே, நான் நரேனை போய் பார்க்கறேன். ஓ, ஹாய். வெல்கம் டாக்டர், வெல்கம். ப்ளீஸ் பி சீட்டட். ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் காஃபி? நோ தேங்க்ஸ். என்ன விஷயம் டாக்டர்? ஏதாவது முக்கியமான விஷயமா? நான் ஏதாவது செய்யணுமா? சொல்லுங்க ப்ளீஸ். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கேன். ஓ மை காட், உங்களுக்கு செய்யாமலா? என்ன ஹெல்ப் வேணும்? என் வைஃப் ரதிபாரதிக்கு சிசரின் பார்த்த டாக்டர் இல்லையா நீங்க? ஹவ் இஸ் யுவர் சைல்ட்? என்ன டாக்டர் இப்படி கேட்டுட்டீங்க? குழந்தைய செக்கப்க்கு உங்ககிட்ட தானே கூட்டிட்டு வரோம். எஸ் எஸ், இப்போ லேட்டஸ்டா உள்ள ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டேன். நீங்களும் நானும் பயந்த மாதிரி மேஜரா ஒரு ப்ராப்ளமும் இல்ல. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட். தேங்க் காட். நீங்க கடவுளுக்கு நன்றி சொல்ற மாதிரி நான் உங்களுக்கு நன்றி சொல்றேன். We are doctors. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நான் உங்க குழந்தைய பத்தி விசாரிச்சதுக்கு காரணம் இருக்கு. உங்க குழந்தைய பத்தின ஏதாவது தகவல்கள், உங்க உணர்வுகள், ஃபீலிங்ஸ் ஏதாவது என்கிட்ட ஷேர் பண்ணிப்பீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது இருந்தா பண்ணுவேன். பட் நத்திங். ஹார்ட் ப்ராப்ளம் பத்தி தான் பேசிட்டேனே. அப்போ நீங்க உங்க குழந்தைகிட்ட அன்பாவும் பாசமாவும் இருக்கீங்களா?
என்ன டாக்டர் இப்படி பேசுறீங்க? பேரண்ட்ஸ்னா குழந்தைங்க மேல பாசமா தானே இருப்பாங்க. ஆ கொஞ்சம் வித்தியாசமான பேரண்ட்ஸும் இருக்காங்க டாக்டர். ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தைகிட்ட அதுவும் 2 மாசம் கூட ஆகல, அது பிறந்ததுல இருந்தே அது மேல வெறுப்பு, துளி கூட பாசமே இல்ல. அப்படியா? என்ன காரணம்? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அவங்கள பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அவங்க பேரு மகாலட்சுமி. ரத்தி டெலிவரிக்கு அட்மிட் ஆயிருந்த ரூம்க்கு பக்கத்து ரூம்ல தான் அவங்களும் டெலிவரிக்காக அட்மிட் ஆயிருந்தாங்க. ரத்திக்கு டெலிவரியான அதே நாள்ல தான் அவங்களுக்கும் டெலிவரி ஆச்சு. 2 பேருக்கும் ஆண் குழந்தை தான். இப்போ இது எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? வழக்கமா ஒரு தாய் தன் குழந்தைய கண்ணே மணியன்னு கொஞ்சுவாங்க. ஆனா இவங்க அதுக்கு நேர்மாறா தன் குழந்தைய வெறுக்கிறாங்க. காரணம், இவங்க குழந்தை மாறிடுச்சு. என்ன? குழந்தை மாறிடுச்சா? எஸ். பிறந்தப்ப பார்த்த குழந்தை முகம் வேற, குளிப்பாட்டிட்டு கொண்டு வந்து போட்டதுக்கு அப்புறம் பார்த்த முகம் வேற. குழந்தையோட டோக்கன் நம்பர் 9. சோ ஒருவேளை 6ஆம் நம்பர் டோக்கன் உள்ள குழந்தை இடம் மாறி இருக்குமோன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. டோக்கன் 9, 6 தலைகீழ பார்த்தா மாற சான்சஸ் இருக்கு மேடம். 6ஆம் நம்பர் குழந்தை உங்க குழந்தை தான். என்ன? என் குழந்தையா?